அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாள். 31/8/2025 ஆவணி மாதத்தின் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில விநாயகர் சதுர்த்திக்கு நாம் வாங்கி வைத்த விநாயகரை கரைப்போம். எப்பவுமே விநாயகரை சதுர்த்தியிலிருந்து 3வது நாள் கொண்டு போய் கரைக்கிறது வழக்கம். 3வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால ஞாயிற்றுக்கிழமையில தான் கரைக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் கரைக்கும் முன் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சமம், ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நான் விநாயகர் சிலையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலைங்க, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை வச்சு தான் வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறவங்களும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புராண கதைகள், ஜென் தத்துவ கதைகள், ஆன்மீக கதைகள், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான கதைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது எபிக் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியாக வேற இருக்கு. இந்த நாளில் முதல்ல கரைக்கக்கூடாத நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கால நேரமான மாலை 4:30 6 மணிக்கு கரைக்கக்கூடாது. யமகண்ட நேரமான மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் கரைக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு எந்த நேரம் விநாயகரை கொண்டு போய் ஆற்றுலையோ அல்லது குளத்துலையோ அல்லது கடல்லையோ நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களோ அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். விநாயகரை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகருக்கு பூஜை போட்டு தான் கொண்டுட்டு போய் விநாயகரை தண்ணீரில் கரைக்கணும். நான் விநாயகரை தண்ணீரில் கொண்டு போய் கரைக்க மாட்டேங்க. எங்கள் வீட்டு முக்கிலே விநாயகர் சிலை பெருசாக வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன், அவங்க கொண்டு போய் கரைச்சிருவாங்க. அப்படிங்கிறவங்களும் வீட்டில் பூஜை செய்துட்டு தான் நீங்கள் கொண்டுட்டு போய் விநாயகரை கரைக்கிறதுக்கு கொடுக்கணும். அப்படி பூஜை செய்யும்போது விநாயகருக்கு பிடிச்ச பொருட்களை வைங்க. அதோடு சேர்த்து அவல் கொஞ்சம், பொரி கொஞ்சம், கடலை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த அவல் பொரி கடலையும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி விநாயகரோட சேர்த்து கடலில் கரைக்கிறதுக்கு கொடுத்து விட்டுருங்க. இதோடு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய இந்த ரூபாய் நாணயத்தோட சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய தொப்புள் பகுதியில் கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து கெட்டியாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, என்ன துன்பம் இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும்னு விநாயகர் பெருமானை முதல்ல மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் மேலே வச்சு தான் நீங்கள் விநாயகரை எடுத்துகிட்டு போகணும். நான் சிலை வைக்கலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு கீழே ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே மஞ்சள் பிள்ளையாரை வச்சுருங்க. வச்சுட்டு அதை சிறிது நேரம் கழித்து தண்ணீரில் கரைச்சி உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அந்த ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியில் போட்டுருங்க. உடனே கோயில் உண்டியில் போடணுமாங்க, எனக்கு நேரம் தூதுபடலை, மறுநாள் காலையில் கொண்டு போய் போடலாமா? தாராளமாக போடலாம், தவறு கிடையாது. ஆனால் அன்றைய தினத்தில் விநாயகர் வச்சவங்க விநாயகரை கொண்டு போய் கரைங்க, விநாயகர் வைக்காதவங்க மஞ்சளை கரைச்சி வீட்டை சுற்றி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தவறாமல் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.